அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, 2025 டு 2026 ஆண்டிற்கான சத்துணவு மற்றும் அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப 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 லிமிட்டடான டைம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சீக்கிரமாகவே அப்ளை பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இதை பற்றின முழுமையான அப்டேட் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ வேகன்சி ஒதுக்கி இருக்கிறாங்க, அதில் எந்தெந்த மாவட்டத்துக்கு என்னென்ன டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, அந்த தேதிக்குள்ள நீங்கள் விண்ணப்பிச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா டேட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மீண்டும் அதுக்கு வாய்ப்பு வந்து கிடைக்காது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு தெரியும், இந்த சத்துணவு வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அது என்னன்னா, சத்துணவு வேலைக்கு டேட் வந்து க்ளோஸ் பண்ண போறாங்க, சீக்கிரமா அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது வந்து டேட் வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே கிட்டத்தட்ட இந்த மாதத்தோட 20ஆம் தேதி வரைக்கும், ஓகேங்களா? 20ல இருந்து 25ஆம் தேதி வரைக்கும் இதுக்கு டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து சீக்கிரமா எல்லாரும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ண மிஸ் பண்ணவங்க மீண்டும் அப்ளை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஸோ அதை மிஸ் பண்ணாதீங்க, சரிங்களா? ஸோ மீண்டும் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு எப்படி அப்ளை பண்றது, அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நீங்க எப்படி ஃபில் பண்ணணும், ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ல நீங்க சப்மிட் பண்ணணும், எந்த அட்ரஸ்க்கு நீங்க கொடுக்கணும், ஸோ இதை எல்லாமே தெளிவா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாவே பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இங்க தெளிவா கொடுத்திருக்கிறாங்க பாருங்க. சத்துணவு அமைப்பாளர் ரெக்ரூட்மெண்ட் 2025 வேலைவாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் அபிஷியலா கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு 8280 அபிஷியல் வேகன்சி தான் நமக்கு கிடைச்சிருக்குது, சரிங்களா? ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா எப்படி அப்ளை பண்ணணுன்றத முதற்கொண்டு எல்லாமே தெளிவா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னாக்க, இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும், இந்த சத்துணவு துறை வேலையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு 2 வருஷமா எந்த விதமான நோட்டிபிகேஷனுமே விடாம தான் வச்சிருந்தாங்க. இப்போ இந்த 2025க்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் நமக்கு கிடைச்சிருக்குது, சரிங்களா? ஸோ இதை பத்தின அப்டேட் தான் நம்ம முழுமையா பார்க்க போறோம். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாவே இருக்க போகுது, சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன ஏதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது கண்டிப்பா நீங்க தெரியாமலே போயிடும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க தெளிவா கொடுத்திருக்காங்க பாருங்க. சத்துணவு அமைப்பாளர் ரெக்ரூட்மெண்ட் 2025 டோட்டல் வேகன்சி 8280 வேகன்சி. இது 38 மாவட்டத்திற்கும் சேர்த்து தான் இந்த வேகன்சி அபிஷியலாவே நமக்கு கிடைச்சிருக்குது, சரிங்களா? சோ இது வந்து எப்படி அப்ளை பண்றது, அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க எப்படி ஃபில் பண்ணணும், சோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம எங்க வாங்கணும், சோ இது எல்லாமே தெளிவா சொல்ல போறேன், சரிங்களா? இங்க தெளிவா கொடுத்திருக்காங்க பாருங்க. சோ தமிழ்நாடு சத்துணவு அமைப்பாளர் ஜாப்ஸ் 2025க்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான். ஸோ இதுல வந்து கள்ளக்குறிச்சி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நான் வந்து எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த டேட் வந்து ஏன் க்ளோஸ் ஆன டேட்ல இருக்கு, ஸோ அது வந்து டேட் வந்து இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கன்றதை மென்ஷன் பண்றேன், சரிங்களா? கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு வந்து 309 வேகன்சி, தென்காசிக்கு 138 வேகன்சி இருக்கு. ஸோ கரூர் மாவட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி ஒவ்வொரு மாவட்ட வாரியா, சரிங்களா, எவ்வளவு வேகன்சி இருக்குன்றத ரோல் பண்றேன், அப்படியே நீங்க வந்து பாத்துக்கோங்க, ஓகேங்களா? இது வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியான வேகன்சி அஃபிஷியலாவே நமக்கு கிடைச்சிருக்குது, சரிங்களா? ஸோ கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எல்லா மாவட்டத்தையும் நீங்க பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட் வந்து ஏன் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, டேட் வந்து பாத்தீங்கன்னாக்க எல்லாருமே எப்போ வந்ததுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாமலே இருந்தது. ஸோ அது வந்து டேட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அது வந்து பாத்தீங்கன்னாக்க மீண்டும் அப்ளிகேஷன் வந்து நிறைய வரல. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் நாங்க டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றோன்றதுக்காக டேட் வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது டேட் என்னன்னா, நமக்கு வந்து இந்த இந்த மாதத்தோட 25ல இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுவுமே ஆஃப்லைன்ல தான் நீங்க பண்ணிக்கணும், சரிங்களா? ஆன்லைன்ல பண்றதுக்கு இன்னும் ஓப்பன் ஆகலைங்க. ஸோ ஆஃப்லைன்ல தான் இந்த தடவையும் கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் சீக்கிரமாவே ஆஃப்லைன்லயே பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஏன்னா டைம் கிடைக்கிறப்பயே நம்ம பண்ணணும். வாய்ப்பு கிடைக்கிறப்பயே நம்ம வந்து அப்ளை பண்ணிடணும், சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே
இதுல வந்து சீக்கிரமா அப்ளை பண்ணிடுங்க. இந்த மாதத்தோட 30ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஏதாவது ஒரு மாவட்டத்தில் நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க திருவாரூர் மாவட்டம், ஏதோ ஒரு மாவட்டத்தை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணதும் இப்படிதான் நமக்கு இருக்கும். இன்டர்பேஸ் வந்து இப்படிதான் இருக்கும் நமக்கு. ஸோ இதுல வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கா இருக்கு இல்லையா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்ளிகேஷன் பிடிஎஃப் வந்து இருக்கும். ஸோ அதை நீங்க டச் பண்ண உடனே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ பிடிஎஃப் கன்வெர்ட்டர் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இதுதான் பாத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட விண்ணப்ப படிவம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து யாராருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப்லயும் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் உங்ககிட்ட நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நீங்க வாட்ஸ்அப்ல வந்து வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வாட்ஸ்அப் நம்பர் இல்லாதவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னாவே கண்டிப்பா அதுலயே வாட்ஸ்அப் நம்பர் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய மாவட்டம் இருக்கு இல்லையா? அதை கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து ஊராட்சி, நகராட்சி பேர் 2 மென்ஷன் பண்ணுங்க அந்த பாக்ஸ்ல. விண்ணப்பிக்கும் பள்ளி ஓகேங்களா? எந்த நீங்க சத்துணவு வேலைக்கு சத்துணவு ஸ்கூலுக்கு நீங்க அப்ளை பண்றீங்களோ அதை வந்து அதை மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து சமீபத்தில் எடுக்கப்பட்ட உங்களுடைய போட்டோ ஓகேங்களா? சரி ரீசெண்டா எடுத்த உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்து இதுல மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து விண்ணப்பதாரரின் பெயர். உங்களுடைய பெயர் வந்து சர்டிஃபிகேட்ல எப்படி நேம் இருக்குதோ அதே மாதிரி நீங்க 12th சரி நீங்க அதே மாதிரி காலேஜ் வச்சிருந்தீங்கன்னா அந்த காலேஜ் சர்டிஃபிகேட்ல எப்படி நேம் இருக்குதோ முன்னாடி இனிஷியல் முன்னாடி இருந்தா முன்னாடி போடணும், பின்னாடி இருந்தா பின்னாடி போடணும். இதுதான் கரெக்டான நேம். ஓகேங்களா? கரெக்டா அதை மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்ததான் உங்களுடைய ஃபாதர் நேம். நீங்க கல்யாணம் ஆனவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் போட்டுக்கலாம். கல்யாணம் ஆகாதவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய அப்பா பேர் போட்டுக்கலாம். அடுத்தது உங்களுடைய கைபேசி எண், உங்களுடைய மொபைல் நம்பர் கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க. அடுத்தது உங்களுடைய நிரந்தரமான அட்ரஸ் கேட்டிருக்காங்க. கரெக்டா அதை மென்ஷன் பண்ணுங்க. அடுத்ததா வந்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சியா தோல்வியா அதற்கான நீங்க மென்ஷன் பண்ணணும். ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. அடுத்ததா வந்து உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் ஓகேங்களா? பர்த் டேட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழின் படி ஓகேங்களா? 10வது சர்டிஃபிகேட்ல உங்க பர்த் சர்டிஃபிகேட் எப்படி நேம் இருக்கோ ஸோ அதாவது சரிங்களா? பர்த் டேட் அதை கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க. அடுத்ததா ஜாதி உட்பிரிவு அட்டாட்சியர் சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இதுல இது எல்லாமே கரெக்டா நீங்க மென்ஷன் பண்ணிட்டு ஸோ அது எல்லாமே கரெக்டா வந்து ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஸ்கூலுக்கு நீங்க மென்ஷன் பண்றீங்களோ அதை கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், 12th மார்க் ஷீட், 10th மார்க் ஷீட், உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, உங்களுடைய ஆதார் கார்டு, ஸோ அதுக்கு அடுத்தது உங்களுடைய வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்ககிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸா இருந்தாலும் சரி இல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்ககிட்ட இருக்கிற டைப்பிங் சர்டிஃபிகேட் இருந்தாலும் சரி, என்எஸ்எஸ், என்சிசி இந்த மாதிரி சர்டிஃபிகேட் இருந்தாலுமே இதுல அக்செப்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா நீங்களுமே எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் இதுல கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மாற்றுச் சான்றிதழ் சர்டிஃபிகேட் இருக்குல்ல செட்டிசி, ஸோ மத்த 10வது மதிப்பெண் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், ஆதார் அட்டை, குடும்ப அட்டை நகல், முன்னுரிமை இருப்பிடம் அதற்கான சான்றிதழ். ஸோ அது இது எல்லாமே கரெக்டா நீங்க மென்ஷன் பண்ணணும். ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோல நம்ம அப்டேட்டா கொடுத்துருக்கிறது. சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க. சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க. தேங்க்யூ வெல்கம். யூஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வாய்ப்பு. சரிங்களா? ஸோ தேங்க்யூ வெல்கம்.